ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தோடைய திரைவிமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இதை ஷார்ட் ஃபார்மாக நீக் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இப்போ இவ்வளோ பெரிய பாட்டு மாதிரி வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த படம் எப்படி இருக்குது, இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க, யார் டைரக்ஷன், எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கான இந்த பதிவு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம நிகழ்ச்சி முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாண்டி, அதாவது பவர் பாண்டி அண்ட் ராயன் படங்களை தொடர்ந்து இயக்குனர் தனுஷின் அடுத்த படைவு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இளைஞர்களை வைத்து இந்த படத்தை தனுஷ் உருவாக்கியிருக்கிறார். இன்று உலகளவில் திரையரங்கில் வெளிவந்துள்ள இந்த படம் எப்படி இருக்கிறது என்ற திரைவிமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதோடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே படம் ஒரு காதல் தோல்வி பாடலோடு தான் தொடங்க. அதாவது பவிஷ் அப்படிங்கிறது பிரபுன்ற நேம் நடிச்சிருக்காரு. தனது வருங்கால மனைவியிடம், அதாவது பிரியா வாரியர், தன் முதல் காதல் தோல்வியை குறித்தும் காதலி குறித்தும் சொல்ல துவங்குகிறார். அதுதான் ஸ்டார்டிங், அந்த ஃபஸ்ட்டு சீன் அப்படின்னு சொல்கிறாங்க. செஃப் தொழிலை ஆர்வத்துடன் படித்து வரும் கதாநாயகன் பிரபு, கதாநாயகி நிலாவை, அதாவது அனிகா, சந்திக்க இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது. ஒரு கட்டத்தில் தனது வீட்டில் இது இருவரும் சொல்கிறாங்க. பிரபுவின் வீட்டில் தனது மகனின் விருப்பத்துக்கு கிரீன் சிக்னல் கிடைத்தாலும் நிலாவின் வீட்டில் அவரது தந்தை சரத்குமார் பிரபுவுக்கே நோ என்று கூறிவிடுகிறார். ஆனால் நிலா தனது வாழ்க்கை துணை பிரபுதான் என உறுதியாக இருக்க வேண்டும். பிரபு எப்படிப்பட்டவன் என பழகி பார்த்து வேண்டும் அப்படின்னு சொல்லி சரத்குமார் நினைக்கிறாரு. மகளின் விருப்பத்திற்காக பிரபுவுடன் பழகி பார்க்கும் சரத்குமார் வெறுப்பை மட்டுமே காட்டி வருகிறார். பிரபு வெர்சஸ் சரத்குமார் என்பது போல செல்ல ஒரு கட்டத்தில் தனது காதலியின் தந்தையரான சரத்குமாருக்கு புற்றுநோய் இருப்பதை பிரபு அறிஞ்சுக்கிறார். இறுதி காலத்தில் அவரது ஆசை போலவே அவருடைய மகளின் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதில் நிலாவை விட்டு விலக பிரபு முடிவு செய்கிறார். பிரபு நிலாவின் காதல் உடைய அடுத்த 6 மாதத்தில் நிலாவிற்கு வேறொரு நபருடன் திருமணம் நடக்கிறது. இந்த திருமணத்துக்கு பிரபு செல்கிறார். அதன் பின் என்ன நடக்கிறது, நிலாவும் பிரபுவும் இணைந்தார்களா இல்லையா என்பதுதான் படத்துடைய மீதி கதை. இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலாங்கிறது யார், பிரபுங்கிறது யார், நீங்கள் ஒரிஜினல் பிரபு கூட சேர்த்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. படத்தை பற்றிய அலசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் தனுஷ் அவர்கள் மீண்டும் ஒரு சிறப்பான திரைப்படத்தை தமிழ் சினிமாவர்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். இதை இடங்களில் ஒரு சில இடங்களில் தொய்வு வந்தாலும் அவை யாவும் படத்தை பெரிதாக கெடுக்கவில்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரசிக்கும்படியாகவும் இந்த காலத்து இளைஞர்களை கவரும் வகையிலும் அமைத்திருக்கிறார் இயக்குனர் தனுஷ் அவர்கள். ஹீரோயினை தாண்டி அனைவரையுமே கவர்ந்த ஒரு கதாபாத்திரம் என்றால் அது மேத்யூ தாமஸ் நடித்த ராஜேஷ் கதாபாத்திரம் தான் சொல்கிறாங்க. கதாநாயகனின் உயிர் நண்பனாக நடித்த நம்முடைய உயிர் நண்பனை நினைவூட்டிருக்கிறார்னே சொல்லலாம். நகைச்சுவை காட்சிகளில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறார். சரத்குமார், சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரனின் அனுபவ நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலம் சொல்லலாம். வழக்கமான காதல் கதை என கூறி இப்படத்தை தனுஷ் அடையாளப்படுத்தியிருந்தாலும் கூட சற்று வித்தியாசமான காதல் கதையை தான் தெரிஞ்சிருக்கிறார். ஆனால் நகைச்சுவை காட்சியில் ஒர்க் அவுட் ஆனது போல் எமோஷ்னல் காட்சிகளில் நடிகர்கள் நடிப்புக்கு பெரிதாக மனசை தொடலன்றது ஒரு சின்ன வருத்தத்தை அளிக்குன்னு சொல்கிறாங்க. இது படத்திற்கு மைனஸாகவும் அமைஞ்சிருக்கு. சரி, மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிறதுக்கு ஏதாவதுன்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஜிவி பிரகாஷனுடைய பின்னணி இசையும் பாடல்களும் திரையரங்கை அதிர வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக எமோஷ்னல் காட்சிகளை காப்பாற்றியது ஜிவி பிரகாஷனுடைய பின்னணி இசைதான்னு சொல்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த படத்தினுடைய அவருடைய கேமியோவும் சிறப்பாக இருந்தது. பிரியங்கா மோகன் நடனம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அனிகா, மேத்யூ தாமஸ், பிரியா வாரியர் ஆகியோர் இதற்கு அந்த திரையில் பார்த்துருக்குறோம். ஆனால் பவிஷ், ரபியா, கத்தூன் வெங்கடேஷ் மேனன், ரம்யா ரங்கநாதன் ஆகியோர்கள் அறிமுகப்படத்திலேயே தங்களால் முடிந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறது பாராட்டுக்குரியது. ஒளிப்பதிவு படத்துக்கு ரொம்ப பெரிய பலம். பாடல்கள், காட்சிகள், ஒளிப்பதிவு மற்றும் கலையக்கும் அழகாக காட்டியிருக்காங்க. இதனுடைய படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நடிகர்களுடைய நடிப்பு, தனுஷின் இயக்கம், திரைக்கதை, பின்னணி இசை அண்ட் பாடல்கள், நகைச்சுவை காட்சிகள் அண்ட் கிளைமேக்ஸ், இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, மனதை தொடாத சில எமோஷனல் காட்சிகள் மட்டும்தான் சொல்கிறாங்க. மொத்தத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு 5க்கு 3.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யார் ரேட்டிங் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எந்த வெப்சைட்டுன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி. பாய், see you.